கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இன்றைய தியானத்துக்குரிய வேத வசனம், உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு, அப்போது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், உன் ஆலைகளில் திராட்சை ரசம் புரண்டோடும். ஆம், எனக்கு அன்பானவர்களே, யாக்கோபு தேவனை நோக்கி, தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு தசம பாகம் செலுத்துவேன் என்று பொருத்தனை செய்து கொண்டார். பொருத்தனையின் மூலம் யாக்கோபு தேவனை சார்ந்திருந்து கடவுளிடமிருந்து புதிய அடையாளத்தை பெற்றுக்கொண்டார். ஆம், எனக்கு அன்பானவர்களே, உங்கள் வீட்டில் இருக்கும் கோல்கேட் பேஸ்ட்டுக்கு பின்னால் உள்ள ஒரு விசுவாச சாட்சி பற்றி உங்களுக்கு தெரியுமா? வில்லியம்ஸ் கோல்கேட் என்பவர் தனது 19ஆம் வயதில் ஒரு சோப்பு வியாபாரத்தை தொடங்குகிறார். ஆனால் அவரின் முதல் முயற்சி தோல்வியில் முடிகிறது. அப்பொழுது அவருடைய நண்பர் அவருக்கு ஒரு ஆலோசனை கூறுகிறார். உன் இருதயத்தை கிறிஸ்துவுக்கு கொடு, தேவனுக்கு உரியதை அவருக்கு கொடுத்துவிடு, நேர்மையான சோப்பை தயாரி என்கிறார். ஆம், எனக்கு அன்பானவர்களே, யாக்கோபு தேவனிடம் செய்த பொருத்தனையை படித்த வில்லியம் கோல்கேட் தன் லாபத்தில் 10 ஒரு பங்கை தேவனுக்கு கொடுப்பதாக தீர்மானித்தார். புதிய தொழிலை தொடங்கிய அவர் தன் சம்பாதித்த முதல் வருமானத்திலிருந்தே தசம பாகத்தை தேவனுக்கென்று கொடுத்தார். தேவன் அவருடைய தொழிலை ஆசீர்வதிக்க அவர் தனது காணிக்கையை 20-30 மடங்காக, இறுதியாக தனது வருமானத்தில் 50% தேவனுடைய ஊழியத்துக்காக கொடுத்தார். அவர் கொடுக்க தேவன் அவரை மென்மேலும் ஆசீர்வதித்தார். ஆம், எனக்கு அன்பானவர்களே, வில்லியம் கோல்கேட் சொல்கிறார், என் வெற்றிக்கு காரணம் என்னுடைய திறமை அல்ல, நான் தேவனுக்கு உண்மையாய் இருந்தது என்பதாக. தேவனுக்கு நம் வாழ்வில் முதலிடம் கொடுத்தால், அவருக்கு உண்மையாய் இருந்தால், அவர் வானத்தின் பல கனிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் ஆசீர்வாதத்தை வருஷிப்பார். கிறிஸ்து இயேசுவுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன், ஆமேன்.